கொடுப்பக்கீரை அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இத வந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே சொன்னேன், நம்ம இந்தியாவிலே வந்து நெறைய மாநிலங்கள்ல இத வந்து உணவு பொருளா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி மேலை நாடுகள்லயும் இத வந்து அ உணவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கவழக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இதனுடைய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், விட்டமின்கள் ஏ, பி, சி போன்ற எல்லாமே நிறைஞ்சு இருக்குதுங்க. குடல் புண்ணை நம்ம குடல் புண்ணு இருக்கு இல்லையா, அதை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கீரை. உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சி தரக்கூடியது. வாய் நாற்றம், வாய்ப்புண் ஆகியவற்றை நீக்கும் தன்மை கொண்ட கீரை இது. இந்த கீரையை வந்து ஒரு சின்ன தண்டாக தான் 2, 3 தண்டு தான் நான் நட்டு வச்சேன். அதுவே வந்து சரன்னு படர்ந்து எங்களுக்கு பயம் தர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்கள் இந்த கீரையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இது ஒரு ரொம்ப நல்ல கீரை. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.